ஒரு நாள் சோட்டுவும் ஸ்வீட்டியும் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. சோட்டு அங்க ஏதோ கிடக்குது பாரு. ஸ்வீட்டி, இது ஒரு மாமர கொட்டை. இது நம்ம மண்ணுல புதைச்சோம்னா கொஞ்ச நாள்ல பெரிய மாமர மரம் வளர்ந்துரும். நம்மளுக்கு சுவையான மாமரங்கள் கிடைக்கும். வா, போய் மண்ணுல புதைப்போம். சோட்டுவும் ஸ்வீட்டியும் ஊருக்கு நடுவுல ஒரு இடத்துல மாங்கொட்டைய மண்ணுல புதைச்சாங்க. தினமும் இருவரும் மாறி மாறி தண்ணீர் ஊற்றி காத்திருந்தனர். நீண்ட நாட்களாகியும் அந்த மாங்கொட்டை முளைக்கவே இல்லை. அம்மா, எனக்கு மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதுமா. அம்மா, எங்களுக்கு ஒரு மாம்பழ கொட்டை கிடைச்சது. அது நாங்க மண்ணுல புதைச்சு வச்சோம். ஆனா அது முளைக்கவே இல்லம்மா. எனக்கு மாம்பழம் வாங்கி கொடுங்கம்மா. மாம்பழத்துக்கு இப்ப நான் எங்க போவேன்? இங்க மாம்பழம் விளைச்சலே இல்லையே. பிங்கியும் லில்லியும் மாம்பழம் எங்க போய் வாங்கன்னு யோசித்துக் கொண்டிருந்தனர். அப்போ ரோசிபுரா அங்கு வந்தா. என்ன பிங்கி, லில்லி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஸ்வீட்டியும் சோட்டுவும் மாம்பழம் வேணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மாம்பழம் எங்க கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அட, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஊருக்கு வெளியில ஒரு பெரிய மாம்பழ மரம் வளர்ந்திருக்கிறது. அது ஒரு மந்திர மரமாம். ஆனா அந்த மரத்திலிருந்து யாரும் மாம்பழம் பறிக்கிறது இல்ல. ஏன்னா அந்த மரத்தை ஒரு அரக்கன் காவல் காக்கிறான். அதனால அங்க யாரு போறதில்ல. வா லில்லி, போய் அந்த மாம்பழத்தை பறிப்போம். பிங்கி, அங்கதான் அரக்கன் இருக்கானே, நாம எப்படி மாம்பழத்தை பறிக்க முடியும்? வேண்டாம் பிங்கி. அந்த அரக்கனை எப்படியாவது ஏமாத்திட்டு மாம்பழத்தை பறிப்போம், வா. மூவரும் காட்டுக்குள் சென்றனர். மாம்பழ மரத்துக்கு கீழே அரக்கன் தூங்கிக்கிட்டே இருந்தான். லில்லி, அந்த அரக்கன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். வா, எல்லா மாம்பழத்தையும் பறிச்சுட்டு போயிடுவோம். லில்லியும் பிங்கியும் மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பறவைகளே, ஐயோ, என்ன இது? மரம் பேசுது. சீக்கிரம் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கிருந்து போயிடுங்க. அந்த அரக்கன் முழிச்சிட்டானா உங்களை கூண்டுல அடைச்சிடுவான். பிங்கி, மாம்பழம் பறிச்சது போதும், வா இங்கிருந்து ஓடிடுவோம். பிங்கி மாம்பழம் மேல உள்ள பேராசையில இன்னும் பழங்களை பறிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு மாம்பழம் அந்த அரக்கன் மேல விழுந்துட்டு அரக்கன் விழிச்சிட்டான். யார் என் தூக்கத்தை கெடுத்தது? நீதான் என் தூக்கத்தை கெடுத்தாயா? உன்னத சும்மா விட மாட்டேன். பிங்கிய பிடிச்சு அடைச்சி வச்சிட்டான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க வழுதா இந்த இது ஓடி போயிடுங்க. இல்ல, நான் உங்களையும் பிரிச்சு அரைச்சு வச்சிருவேன். அன்று இரவு பிங்கியை காப்பாற்றுவதற்காக எல்லாரும் வந்தனர். ஐயோ, அம்மா, ஓடுங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவர்களை காப்பாற்றுவதற்காக மரம் முன்னால் வந்து நின்றது. மரத்தின் மீது தீப்பற்றி எரிந்தது. ஐயோ, ஐயோ. மரம் அரக்கனையும் உள்ளே இழுத்துக் கொண்டது. ஐயோ, நம்மள காப்பாத்துறதுக்காக இந்த மரம் தன்னோட உயிரையே தியாகம் பண்ணிட்ட. பிங்கி, நான் தான் மாம்பழத்தை பறிக்க வேண்டான்னு சொன்னேன்ல, பாரு, உன்னோட பேராசனாலதான் இப்படி நடந்துட்டு. என்ன மன்னிச்சிருந்த, இனிமே பேராசப்பட மாட்டேன். எல்லாரும் மரத்தை நினைத்து மனம் வருந்தினர். மறுநாள் காலையில சோனா காய்கறி வாங்க போய்கிட்டு இருந்தா. அட, இது அந்த மந்திர மரமாச்சே. இது எப்படி இங்க வந்துச்சு? இதுதான் எரிஞ்சு போயிட்டே. இந்த விஷயத்தை ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லணும். மரமே, நீ எப்படி இங்க வந்த? நீங்க என்ன அந்த அரக்கன் கிட்ட இருந்து விடுவிச்சிட்டீங்க. அதனால இனிமே நான் உங்களுக்கு நிறைய சுவையான பழங்களை தருவேன். இந்தாங்க சுவையான மாம்பழங்கள், சாப்பிடுங்க. அன்று இரவு பிங்கி மாம்பழ மரத்தை பார்க்க வந்தாள். அங்கு நிறைய மாம்பழங்கள் இருந்தன. ஐயோ, இவ்வளவு மாம்பழங்களா?
இந்த எல்லா மாம்பழங்களையும் இப்பவே நான் எடுத்துட்டு போயிட்டா எனக்கு நிறைய மாம்பழங்கள் கிடைக்கும். காலை விடிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி ஆகிடும். எனக்கு குறைவாதான் மாம்பழங்கள் கிடைக்கும். அதனால நான் இப்பவே எல்லா மாம்பழங்களையும் பறிக்க போறேன். பிங்கி எல்லா மாம்பழங்களையும் பறிச்சிட்டு போயிட்டா. மறுநாள் காலையில், பிங்கி நாங்க மாம்பழம் பறிக்க போறோம், நீ வரலையா? நீங்க போங்க, நான் அப்புறமா பறிச்சுக்கிறேன். சரி சரி, உனக்கான பங்க நாங்க வச்சிருக்கோம், நீ அப்புறமா வந்து வாங்கிக்க. அப்போ பிங்கி தன் மனசுல நினைச்சா, போங்க போங்க, அங்க ஒரு மாம்பழமும் இருக்காது, வெறும் கையோட தான் திரும்பி வருவீங்க. பிங்கி வீட்டு வாசலிலேயே நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எல்லாரும் நிறைய மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இது எப்படி நடந்துச்சு? நான் தான் எல்லா மாம்பழங்களையும் நேற்று இரவே பறிச்சுட்டு வந்துட்டேனே. இவங்களுக்கு எப்படி மாம்பழம் கிடைச்சது? பிங்கி மாம்பழ மரத்தை பார்க்க போனா. இவ்வளவு மாம்பழங்களா? நான் நேற்று இரவு தானே எல்லா மாம்பழங்களையும் பறிச்சுட்டு போனேன். அதுக்குள்ள இவ்வளவு மாம்பழங்கள் விளைஞ்சிடுச்சு. உண்மையிலேயே இது மந்திர மரம் தான். சரி, இப்போ இருக்கிற மாம்பழங்கள் எல்லாத்தையும் நம்மளே பறிச்சுட்டு போயிடுவோம். அம்மா எனக்கு மாம்பழம் வேணும். இந்த மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்குது. இத மாதிரி அற்புதமான சுவையை நான் சுவைத்ததே இல்ல பிங்கி. பிங்கி ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டா. இந்த மாம்பழம் ரொம்ப கசக்குது. என்ன சொல்ற பிங்கி? இந்த மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு கசப்பாதான் இருக்குது. ஆஹா, எவ்வளவு அருமையான சுவை! அப்படின்னா இந்த மாம்பழம் எல்லாருக்கும் இனிக்குது, எனக்கு மட்டும்தான் கசக்குது. பிங்கி கோபத்தோட மாம்பழ மரத்தை பார்க்க போனா. ஏய் மரமே, உன்னோட மாம்பழங்கள் எனக்கு மட்டும் ஏன் கசப்பா இருக்குது? இது உன்னோட வேலையாதான் இருக்கும், உண்மைய சொல்லு. ஆமா, நீ யாருக்கும் கொடுக்க கூடாது, நீ மட்டுமே சாப்பிடணும்னு நினைச்சா உன்னோட இந்த பேராசையான எண்ணத்தை நீ விடுற வரைக்கும் நீ சாப்பிடுற எல்லா மாம்பழங்களும் கசக்கும். நீ திருந்தினால்தான் நீ சாப்பிடும் மாம்பழங்கள் இனிக்கும். ஓ, இனிமே நீ பார்க்கதான போற. உன்னோட மாம்பழங்களை யாரும் சாப்பிடாதபடி செய்றேன் பாரு. மறுநாள் காலையில அதிகமாக மழை பெய்துட்டு இருந்துச்சு. ரோசிபுரா காய்கறிகள் வாங்கிட்டு வந்துகிட்டே இருந்தா. மழை அதிகமா இருந்ததால மரத்துக்கு கீழே ஒதுங்கி நின்னா. என்ன இப்படி மழை பெய்யுது? நான் வீட்டுக்கு போக முடியாது போல இருக்கே. அப்போ பிங்கி ஒரு கல்லை எடுத்து மரத்துக்கு மேல எரிஞ்சா. மரத்திலிருந்து ஒரு ஐயோ! கிளை உடைந்து ரோசிபுரா மேல விழுந்துட்டு. பாருங்க, நம்ம ரோசிக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அந்த மரம் தான் காரணம். பிங்கி, அந்த மரம் தானே தன்னோட உயிரையே பணைய வச்சு நம்மள அந்த அரக்கன் கிட்ட இருந்து காப்பாத்துச்சு. அது நல்ல சக்தி தான். இல்ல, அந்த மரம் நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல சக்தி கிடையாது. அது ஒரு தீய சக்தி. அது நம்ம எல்லாரையும் இப்போ தாக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க. ஆமா, பிங்கி சொல்றது சரிதான். இனிமே யாரும் அந்த மரத்துல இருந்து மாம்பழம் பறிக்க கூடாது. அந்த மரத்துக்கு யாரும் தண்ணீர் ஊற்றவும் கூடாது. லில்லி மட்டும் பிங்கி சொல்றத நம்பவே இல்ல. அன்னையிலிருந்து யாரும் அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றவே இல்லை. ஐயோ, எனக்கு யாராவது தண்ணி ஊத்துங்க, நான் ரொம்ப தாகத்தோட இருக்கிறேன். இத பார்த்த லில்லி, ஐயோ பாவம், இந்த மரம் தண்ணீர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுதே, பார்க்கவே பாவமா இருக்கே. யாருக்கும் தெரியாமல் போய் மரத்துக்கு தண்ணீர் ஊற்றினாள். ஒரு நாள் புயல் காற்றோடு மழை பெய்தது. ஐயோ, இப்படி மழை பெய்யுதே. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல. அம்மா, அங்க பாருங்க. ஐயோ, வீட்ல கீறல் விழ ஆரம்பிச்சிருச்சே. இனிமே வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லதில்ல. வாமா ஸ்வீட்டி, வெளியே போயிடுவோம். வீடு இடிஞ்சிடுமோன்னு பயத்துல லில்லியும் ஸ்வீட்டியும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்க வெளியே வந்த கொஞ்ச நேரத்துல வீடு இடிந்து விழுந்தது. மரத்துக்கு கீழே வந்து நின்னாங்க. அம்மா, நம்ம இப்போ என்ன செய்யறதுமா? எங்க போறதுமா? என்ன பண்றதுன்னு தாமா யோசிச்சுட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத லில்லி, நான் உனக்கு உதவி செய்றேன். எல்லாரும் என்ன தீய சக்தின்னு சொன்னப்போ, நான் தான் ரோசிய தாக்கிட்டேன்னு சொன்னப்போ நீ மட்டும்தான் என்ன நம்புன, எனக்கு தண்ணி ஊத்தி என் உயிரை ஏக்காப்பாற்றின. அதனால நான் உனக்கு ஒரு அழகான மாம்பழ வீடு தருகிறேன்.
ஒரு அழகான மாம்பழ வீடு வந்தது. ஐ, இந்த வீடு நல்லா இருக்குதுமா. மாம்பழமா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. ஆமா ஸ்வீட்டி. மாம்பழ வீட்டுக்குள் லில்லியும் ஸ்வீட்டியும் நிம்மதியா தூங்கினர். எல்லாரும் வீடு இடிஞ்சிடுமோன்னு பயத்துல வீட்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஐயோ, இப்படி புயல் மழை அடிக்கிற நம்ம என்ன செய்வோம்? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. பயப்படாத சோட்டு. லில்லியையும் ஸ்வீட்டியையும் எங்க இன்னும் அவங்கள காணோம். அவங்க வேற எங்கேயாச்சும் ஒதுங்கி நிப்பாங்க. சோனா, பிங்கி, அங்க ஏதோ தெரியுது பாருங்க. ஆமா, அது ஏதோ பெரிய மாம்பழம் மாதிரி தெரியுது. வாங்க போய் பார்ப்போம். அட, இது ஒரு மாம்பழ வீடா? ரொம்ப அதிசயமா இருக்குதே. இந்த வீடு எப்படி மாம்பழம் மாதிரியே இருக்குது. லில்லியும் ஸ்வீட்டியும் வெளியே வந்தாங்க. லிலி, நீ இங்கதான் இருக்கியா? இது என்ன விசித்திரமான வீடா இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு? எல்லாரும் முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. லீ, எப்படி இந்த வீடு இங்க வந்துச்சு? அந்த மாம்பழ மரம் தான் இந்த மாம்பழ வீட தந்தது. இந்த புயல் மழையில இருந்து என்னையும் ஸ்வீட்டியையும் அந்த மரம் தான் காப்பாத்துச்சு. நான் தான் சொன்னேன்ல, அந்த மரம் கெட்ட சக்தி இல்லைன்னு. ஆமா, அந்த மரம் நல்ல சக்தி தான். நான் தான் போய் சொல்லிட்டேன். ஏன் பிங்கி இப்படி போய் சொன்ன? நான் எல்லா பழங்களையும் நானே எடுக்கணும், யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு பேராசை பிடித்ததால அந்த மரம் எனக்கு கசப்பான பழங்களை தந்துச்சு. அந்த கோவத்துல அந்த மரத்தை பழி வாங்கிறதுக்காக இப்படி பொய் சொல்லிட்டேன். என்ன, மன்னிச்சிருங்க. என்ன, மன்னிச்சிரு மரமே. நான் உனக்கு எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துருக்கேன். ஆனா நீ எங்களுக்கு அழகான மாம்பழ வீடு கொடுத்து புயல் மழையிலிருந்து எங்களை காப்பாத்தின. நான் செய்தது தப்புதான், என்ன மன்னிச்சிடு. எங்களையும் மன்னிச்சிடு மரமே. நாங்க உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். சரி, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இனிமே எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லில்லி ஸ்டோரிஸை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.